உண்மைதான். ஒரு வரலாறு காணாத மழை. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற மழை. யாராச்சும் ஒரு 100 வயசுக்கு உள்ளே வாழ்ந்தவங்க யாராச்சும் இருந்தால் கூட நம்மகிட்ட சொல்கிறது தான், நாங்கள் சின்ன வயசாக இருந்தபோது இப்படிப்பட்ட மழை வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது 200 வருஷத்துக்கு மேலங்கும்போது என்ன நடந்துச்சு 200 வருஷத்துக்கு முன்னாடி, அதை எப்படி புரட்டி போட்டுதுன்னு பார்க்கும்போது எல்லா விதத்திலும் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற சென்னையெல்லாம் பாதிக்கப்பட்ட போது உடனடியாக, ஏன்னா அப்போ தேர்வு நடைபெற்று கொண்ட நேரம் அது, அதையும் நாங்கள் நிறுத்தி முதல்ல அந்த பிள்ளைங்களுக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைப்படி அந்த புத்தகத்தை வழங்கிவிட்டு தான் அந்த தேர்வு நடத்தினோம். இப்போ இந்த ஜேடிஸ் இப்போ அந்த பகுதிக்கான இன்சார்ஜாக இருக்கிறவங்க மூலமாக இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் எவ்வளோ பாதிப்புகள் இருக்கின்றது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, மாணவ செல்வங்கள் எந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேருடைய புத்தகங்கள்லாம் போயிருக்குங்கிறத பார்த்து இப்போ ஏற்கனவே நம்ம பஃபர் நம்ம வச்சுருக்கோம். நம்ம இதுக்காக புதுசாக அச்சடிக்க போகிறது கிடையாது. அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த மாணவ செல்வங்கள் உடனடியாக அந்த புத்தகத்தை வழங்குகின்ற அந்த பணி, அந்த கணக்கு எடுத்த உடனே கண்டிப்பாக அதை வழங்கணும். இப்போ தான் கொஞ்சம் அந்த நார்மல்ஸுக்கு வந்துட்டுருக்கு அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுமே. கண்டிப்பாக அதையும் கணக்கில் வைத்துக்கொண்டு எப்படி இங்கே நம்முடைய காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் சென்னை, செங்கல்பட்டுக்கு நாங்கள் முடிவெடுத்தோமோ அதே போன்ற முடிவை மிக வேகமாக அதை நாங்கள் எடுப்போம். நாங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.